இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு பேஜ் நம்பர் 20ல் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பியோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் 1 by 1 உங்களுக்கு ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அலவுட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதில் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணலாம். நான் ரீட் பண்ணி நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். The old man wanted someone to take care of his wealth. The old man wanted someone to take care of his wealth. Second sentence பார்த்தீங்க அப்படின்னா My mother is humble and always helps others. My mother is humble and always helps others. Next second question பார்த்தீங்கன்னா choose and write the correct rhyming wordனு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃப்ரீ, ஃபேஸ், நேச்சர், கெஸ்ட் அப்படின்னு 4 இருக்குது. ஸோ பெஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எது ரைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் மேலே இருக்க 4 வேர்ட்ஸில் எந்த வேர்ட் வந்துட்டு இந்த பெஸ்ட்டுக்கு ரைம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃப்ரீ வராது, ஃபேஸ் வராது, நேச்சர் வராது, கெஸ்ட் வரும் இல்லையா. ஸோ பெஸ்ட்டுக்கு கெஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ட்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீக்கு எந்த வேர்ட் ரைம் ஆகும்? ஃப்ரீ ரைம் ஆகும் இல்லையா. ஸோ ஃப்ரீன்னு எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ரேஸ்க்கு எது ரைம் ஆகும்? ஃபேஸ். ஸோ ரேஸ்க்கு பக்கத்தில் ஃபேஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு க்ரீச்சருக்கு எது வந்துட்டு நமக்கு ரைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்றத ரைம் ஆகும். நெக்ஸ்ட் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டேஷ் ரீட் அப்படின்னு இருக்கா. டு ரீட் பிஃபோர் அப்படின்னா என்னது? ப்ரீ தானே வரும். ஸோ ப்ரீ ரீட் அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக், நாட் லைக்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நாட் லைக் அப்படின்னா என்ன வரும்? லைக்கோட ஆப்போசிட் டிஸ்லைக். ஸோ டிஸ் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ் ட்ரா அகெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் எதோ பண்ணுறோம் அப்படின்னா ரீயூஸ். ஸோ ரீட்ரா அப்படின்றத கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் நாட் கைண்ட்னு இருக்குது. ஸோ அதோட ஆப்போசிட் வந்துட்டு அன்கைண்ட் தான் வரும். ஸோ எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டினில் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் எனி 4 வேர்ட்ஸ் ஃப்ரம் பிக்சர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஐ கேன் சி டேஷ் 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 அண்ட் டேஷ் இந்த பிக்சர். ஸோ அந்த பிக்சர் பார்த்து ஏதாவது 4 வேர்டு எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அன் ஓல்ட் மேன், அ பாய், அ கேர்ள் அண்ட் அ ஸ்குரில். இதெல்லாம் எழுதியிருக்கோம். ஐ கேன் சி அன் ஓல்ட் மேன், அ பாய், அ கேர்ள் அண்ட் அ ஸ்குரில் இந்த பிக்சர் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. There was an old man in a village. He did not have a family. He moved from one house to another asking for food. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வேர் டிட் த ஓல்ட் மேன் லிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வில்லேஜ் அப்படின்ட்டு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த ஓல்ட் மேன் ஆஸ்க் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஓல்ட் மேன் ஆஸ்க் ஃபார் ஃபுட் அப்படின்றத கரெக்ட் ஆன்சராக வரும். ஸோ ஃபுட் டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீட் அலவுட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் இதை ரீட் பண்ணுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். A well-dressed man saw the old man and shouted at him to get out. A well-dressed man saw the old man and shouted at him to get out. Next one பார்த்தீங்கன்னா Sinu had a strong desire to become a doctor. Sinu had a strong desire to become a doctor. Next 7th one பார்த்தீங்கன்னா choose and complete the rhyming pair கொடுத்துருக்காங்க. A busy dash buzzed around the tall dash. So busy dash என்ன வரும்? busy bee buzzed around a tall tree அப்படின்ட்டு வருமா ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? the butterfly is a beautiful dash of dash. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா the butterfly is a beautiful creature of nature அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டினில் உங்களுக்கு complete the sentences with the correct option அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the sun is dash. ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட், ஒயிட், க்ரீன், பிரைட் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு பிரைட் தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். the sun is bright. The trees are green, the clouds are white, the sun gives us light. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th மேட்ச் அண்ட் fill in the blanks. ஸோ உங்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதோட சஃபிக்ஸ் எதுவும் வரும்? கரெக்டாக இருக்கும். ட்ரீட்லெஸ் வராது. ட்ரீட்டர், ட்ரீட்ஃபுல் எதுவும் வராது. ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லீப் வந்துட்டு எது கூட மேட்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா லெஸ். ஸ்லீப்லெஸ் கூட மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் கேர் வந்துட்டு ஃபுல், கேர்ஃபுல் அப்படின்ட்டு மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் பெயிண்ட் வந்துட்டு பெயிண்டர் அப்படின்னு மேட்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சென்டென்சஸ் தான் கரெக்டாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். when we cross the road we should be careful அப்படின்னு வரணும்.
His Somu is a painter அப்படின்னு வரும். Ravi went to the hospital for treatment. Banu had a sleepless night before her exam. இதெல்லாம் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ரீட் பண்ணலாம். The old man was tired and could not walk further, so he slept under a tree. A kind and humble man, Kalyan, saw the old man. He took the old man to his small hut. His wife Viji served him some gruel in an earthen pot. ஸோ இதில் வந்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். Why did the old man sleep under the tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே நமக்கு ஆன்சராக இருக்கும். The old man was tired and could not walk further அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். What did Kalyan's wife serve அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு Kalyan's wife Viji served some gruel in an earthen pot அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 11th உங்களுக்கு ரீட் அலவுட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். Ready? Start. The old man had a humble heart and a strong desire to succeed. He was a hard worker. He became wealthy. He used the wealth to help the needy. As the old man's kindness spread, people began to call him guardian of the village. Okay, next one பார்த்தீங்கன்னா 12. Choose and write the correct opposite of the underlined word அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ Sam works hard to succeed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. succeed அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, fail, accept, win. ஸோ இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ண முடியும்னா ஆப்போசிட் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. சக்சீடுக்கு ஆப்போசிட் என்னது, ஃபெயில். ஸோ ஃபெயில் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ராணி ஸோ அ வெல் ட்ரெஸ்ட் உமன் இன் ஸ்ட்ரீட். ஸோ வெல் ட்ரெஸ்ட் அன்லைன் பண்ணி காத்திருக்காங்க. அதோட ஆப்போசிட் என்ன, ஸ்மார்ட் வராது, ஸ்டைலிஷ் வராது, போலி ட்ரெஸ் அப்படின்றது தான் வெல் ட்ரெஸ்க்கான ஆப்போசிட். ஸோ போலி ட்ரெஸ் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 13 கொஸ்டினில் ரைட் த கரெக்ட் ரன்னிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அன்லைன் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் மேலே வந்துட்டு 4 வேர்ட்ஸ் சிங், ஹம், சோக், லீப் அப்படின்னு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்த்து அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்து. த ஃப்ராக்ஸ் க்ரோக் அண்ட் த ரெயின்ஸ் டேஷ். ஸோ க்ரோக் கூட எது ரைம் ஆகும், சிங், ஹம், சோக், லீப். சோக் தான் ரைம் ஆகும் இல்லையா. ஸோ த ஃப்ராக்ஸ் க்ரோக் அண்ட் த ரெயின்ஸ் சோக் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஆல் த chicks peep while crickets dash. பீப்க்கு எது ரைம் ஆகும், லீப் தான் ரைம் ஆகும் இல்லையா. ஸோ லீப் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த பீஸ் டேஷ் and the robins come. come கூட எது ரைம் ஆகும், hum. so the bees hum and the robins come அப்படின்னு எழுதிட்டு look at the birds dash. oh it's the joy of spring. so spring கூட எது மேட்ச் ஆகும், sing தான் ரைம் ஆகும். so look at the birds sing. oh it's the joy of the spring. இதோட இது 13th ஒன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 14th பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹம்பிள், புவர், லேண்ட்லார்ட், ஃபுல்ஃபில் அப்படின்னு. ஸோ இதில் கரெக்டானதாக பார்த்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். த டேஷ் ஓன்ஸ் அ லாட் ஆஃப் லேண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த லேண்ட்லார்ட் ஓன்ஸ் அ லாட் ஆஃப் லேண்ட் அப்படின்னு தான் கரெக்டாக வரும். யார் நிறைய லேண்ட் வச்சுருக்கவங்க என்ன கால் பண்ணுவோம், லேண்ட்லார்ட் அப்படின்னு கால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ த லேண்ட்லார்ட் ஓன்ஸ் அ லாட் ஆஃப் லேண்ட் அப்படின்றது கரெக்டாக வரும். ஸோ the wealthy man helps the dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ wealthy man யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, poor people தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ the wealthy man helps the poor அப்படின்ட்டு வரும். ஸோ குமார் wanted to dash his father's desire. ஸோ அவங்க அப்பாவோட கனவு வந்துட்டு யார் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைவேற்றி தானே இருப்பாங்க. ஸோ ஒரு வந்துட்டு ஃபுல்ஃபில் அப்படின்றது தான் இங்கே வரும். fulfill his father's desire அப்படின்ட்டு வரும். the kind and dash farmer shared his food with everyone அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன வரும்னா the kind and humble farmer shared his food with everyone. வரும். ஸோ ஹம்பிள் தான் என்ன 4th ஒன்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ரீட் அண்ட் ஆன்சர் தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் an old man knocked at the door of a big house for food. A well-dressed man opened the door. When he saw the old man, he shouted at him to get out. The old man walked away. Just then, a woman came out of the house and dropped a banana leaf with food into the dustbin. He moved to the next house. He knocked at the door. Someone from that house said, "Nobody is at home." The beggar left the place. ஸோ இதில் வந்து நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. At whom did the well-dressed man shout? யார் பார்த்து கத்துனாரா அந்த well-dressed man? The well-dressed man shouted at the old man அப்படின்னு தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் what did the woman drop அப்படின்னா the woman dropped a banana leaf with food அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அகைன் உங்களுக்கு ரீட் அலவுட் கொடுத்துருக்குறாங்க. வாங்க நம்ம சேர்ந்து ரீட் பண்ணலாம். Prabhu had a desire to build a small house. He worked hard.
He saved money and built a house. One day, a stranger knocked at his door and asked for shelter. Prabhu welcomed him warmly, offered him good food and place to take rest. The stranger left the next morning. He blessed Prabhu's home with wealth and happiness. Prabhu felt very happy. Okay, children, hope you learned. Alright, this. Next, 17th question பார்த்தீங்கன்னா add a prefix or suffix and form new words கொடுத்துருக்காங்க. Fill the blanks with the words. ஸோ இங்கே கொடுத்துருக்க prefix and suffix வச்சுட்டு நம்ம இந்த words ஃபார்ம் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் blanksல. The boy danced for a dash song அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 4 words and 4 prefix கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் ப்ளஸ்ஃபுல் ஜாய்ஃபுல் அப்படின்றது தான் வரும். The boy danced for a joyful song அப்படின்ட்டு எழுதுறோம். The child was dashed because he lost his toy. ஸோ ஒரு குழந்தை வந்துட்டு அதோட டாய் தொலைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்குமா இல்லை அன்ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ அன்ஹாப்பின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மை டேஷ் ரீட் ஸ்டோரிஸ் டு அஸ் இந்த கிளாஸ். நம்ம கிளாஸில் யார் நமக்கு ஸ்டோரிஸ் ரீட் பண்ணிக்கிறோம்? டீச்சர் தான் இல்லையா? ஸோ டீச் ப்ளஸ் அ டீச்சர் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் the school will dash after the holidays. ஸ்கூல் என்ன ஆகும்? ஹாலிடேஸ்க்கு ஒரு திரும்ப என்ன பண்ணுவாங்க? ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா? ரீஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ரீஓப்பன் அப்படின்ற ஆன்சர் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டினில் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி, ஹர் விஷ் வாஸ் ஃபுல்ஃபில், ராதா ஃபெல்ட், வென் அப்படின்ட்டு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ராதா ஃபெல்ட் ஹாப்பி வென் ஹர் விஷ் வாஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த நீடி ஆல்வேஸ் கல்யாண் ஹெல்ப் அப்படின்ட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சென்டென்ஸ் வரும்? கல்யாண் ஆல்வேஸ் ஹெல்ப் த நீடி அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின் ரீட் த போம் அண்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் த ட்ரீ அப்படின்ட்டு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட் த கரெக்ட் ரைமிங் பேர் ஃப்ரம் த போயம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரைமிங் பேர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீக்கு எது வரும் அப்படின்னா க்ளீ ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கு இல்லையா? அந்த க்ளீ தான் வந்துட்டு மீக்கு ரைம் ஆகும். நெக்ஸ்ட் ப்ளூக்கு எது ரைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லைனில் இருக்கக்கூடிய டூ அப்படின்ற வேர்ட் தான் ரைம் ஆகும். ஸோ ப்ளூ டூ அண்ட் மீ க்ளீ அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த பாய் சேஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th லைனில் ஐ சேஸ் மை ட்ரீம்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் டூ அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை தான் எடுத்து எழுத போகிறோம். த பாய் சேசஸ் ஹிஸ் ட்ரீம்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the old man asked Kalyan to pack their things. Kalyan asked why. The old man revealed that he was a landlord. He and his family members helped the needy. Later he lost his family, so he wanted someone to take care of his wealth and continue his service after him. Kalyan hesitated to accept, but the old man convinced him. Kalyan went with him and fulfilled his desire அப்படின்ட்டு இந்த பேசேஜில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. What did the old man reveal அப்படின்னு கேட்டிருக்காங்க. Let's answer it. The old man revealed that he was a landlord அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய் அப்படின்ற கொஸ்டினுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க. The old man revealed that he was landlordனு அதுதான் இதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேமஸ் சென்டென்ஸ் யூசிங் த வேர்ட் ஹெசிடேட்டட் அப்படின்னு இருக்கா. ஸோ ஹெசிடேட்டட் அப்படின்னா மறுக்கிறது இல்லைன்னா தயங்குறது. ஸோ இதில் வந்துட்டு ஹெசிடேட்டட் டு அக்செப்ட் த கிஃப்ட் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு இதே எழுதணும் இல்லை நீங்கள் ஓன் சென்டென்ஸ் கூட எழுதிக்கலாம். ஹி ஹெசிடேட்டட் டு கம் வித் மீ டு த மார்க்கெட் ஆர் ஹி ஹெசிடேட்டட் டு கம் வித் மீ டு த பார்ட்டி அப்படின்னு எது வேணால் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஹி ஹெசிடேட்டட் டு அக்செப்ட் தி கிஃப்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட ஆன்சர் டிஸ்கஷன் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காமல் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு அடுத்த மற்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வீடியோஸுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் த வீடியோ.